வணக்கம், நான் உங்கள் அபிராமி. இது ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல். சினிமான்றது மக்களோட வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒரு விஷயமா இருக்கு. சினிமாவில் இரண்டரை கலந்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பு தான். இன்றைய வரைக்கும் மக்களால் அவருடைய படங்களையும் மறக்க முடியாது, அவரோட நடிப்பையும் மறக்க முடியாது. அதே சமயம் அவர் மறைந்தாலும் அவரோட நடிப்புக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் கடலூர் துறைமுகத்தை சார்ந்த திரு டாக்டர் கண்ணன் என்கின்ற கண்ணப்பன் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மேடம். சுதந்திர தினத்தன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம். சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 நன்றி. அப்புறம் சார், உங்க கலைப்பயணம் இன்னைக்கு உலகம் எல்லாமே அறிஞ்சிருக்கு. வாழும் சிவாஜி கணேசனா இன்னைக்கு நீங்க வாழ்ந்து உலக மக்கள் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுடைய இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அதெல்லாம் பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான சுதந்திர தினத்தில் என்னுடைய பேட்டி எடுப்பதற்காக என் வீடு தேடி வந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான எனது அன்பு நண்பர், மரியாதைக்குரிய புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த சினிமாக்காரர் என்று சொல்லக்கூடிய செல்வராஜ் என்கின்ற ரமேஷ், நீங்களும் வந்து என்னுடன் சேர்ந்து இந்த பேட்டி எடுப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். சுதந்திர தினத்தன்று நான் பேட்டி கொடுக்கிறேன் என்றால் நான் செய்த பாக்கியமாக நினைக்கவில்லை தாயே. என் அருமை குருநாதர், என் அருமை தெய்வம், எனது ஆசான் நடிகர் திலகம்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவரும் 7 வயதில்தான் சினிமா உலகத்திற்கு வந்தார் என்று கேள்விப்பட்டேன். அவருடைய சரித்திரத்திலே படித்தேன். அதே போன்று நானும் 7 வயதில்தான் நான் நடிப்பு துறைக்கு வந்தேன். அதுதான் நான் செய்த பாக்கியம். 7 வயசுல நீங்க சினிமாவுக்கு வந்துட்டீங்களா சார்? எப்படி அந்த காலத்துல சினிமாவிலேயே இல்ல நாடகத்துறை அந்த மாதிரி? நாடகத்துறை தாயே, நாடகத்துறை. ஆம், அவரும் நாடகத்துறையிலிருந்து வந்தவர் தான் சினிமா உலகத்துறை. ஆரம்ப காலகட்டத்துல அவரும் நாடகத்துறை. அவருக்கு எப்படி அந்த உணர்வு வந்ததோ அதே போன்று எனக்கும் அந்த உணர்வு வந்தது. அந்த கலைத்தாய் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். 7 வயசுல நாடகத்துறைக்கு போயிட்டேன்னு சொன்னீங்க. எப்படி வீட்டுல அனுமதிச்சாங்களா இல்ல நீங்களே ஆர்வத்துல போயிட்டு நாடகத்துறையில போய் சேர்ந்துட்டீங்களா? இல்லை அம்மா, நான் படித்துக் கொண்டிருந்தேன். நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 4வது என்று நினைக்கின்றேன். படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சுமாராக பாடுவேன், பாடல்கள் எல்லாம் பாடுவேன், புக்கெல்லாம் பார்த்து பாடிக்கிட்டு இருப்பேன். அந்த வயசுல பாடுறீங்க? ஆமா, அப்பயே நான் பாட ஆரம்பிக்கிறேன். அப்ப என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இங்க கடலூர் துறைமுகத்துல வந்து பச்சாங்குப்பம் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல டிக்கெட் போட்டு நடத்திய வள்ளுவர் நாடக கலையரங்கம் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. டிக்கெட் போட்டு நடத்துவாங்க. அப்ப என்னுடைய அம்மா அப்பாவும் சேர்ந்து என்னை அழைத்து போய் அங்கே இந்த பையன் நல்லா பாடுவான் என்றுதான் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நடிப்பார் என்று சொல்லிவிடவில்லை, பாடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். அன்றைய தினம் நான் முதல் பாடல் அங்கு நடிக்கின்றேன். நீங்க பாடி நடிக்கிறீங்க? நான் பாடவில்லை. அப்பொழுது வந்து 64 வாத்தியங்கள் கொண்ட இசைத்தட்டு நடனம் என்று பெயர். 64 வாத்தியங்கள் கொண்ட இசைத்தட்டு நடனம். நான் சொல்லுவது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக, 60 ஆண்டுகளுக்கு முன்பாக டிக்கெட் போட்டு நடத்திய காலங்கள். அதாவது அந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் நவாப் TS ராஜமாணிக்கம் என்ற நாடக கம்பெனிகள் பணியாற்றி வந்து மறுபடியும் இந்த தொழிலை ஆரம்பித்தார்கள். டிக்கெட் போட்டு ஒன்லி வந்து டான்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி அனைத்து பாடல்களும் போட்டு நடிக்கிறது போகிறது. ஒரு 2 மணி நேரம் போன உடனே 1 மணி நேரம் நகைச்சுவை நாடகம் நடத்துவாங்க. 3 மணி நேரம் போயிடும். மக்களுக்கு பொழுதுபோக்கு அதுதான் பொழுதுபோக்கா இருந்தது. சினிமா விட்டா இது நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. ஸ்கூலுக்கு போறேன், படிப்பு வரல. நாடக அங்க துறையில உங்களுக்கு அடி எடுத்து வச்ச ஏன்னா ஆண்டவன் கொண்டு போய் சேர்த்தான். மறுநாளும் போய் நடிச்சேன்.
நடிச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ஸ்கூலுக்கு போறேன், எனக்கு வந்து படிப்புன்ற வாசனை வரல. உங்களோட உருவத்தை எப்படி மாற்றி அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி தோற்றத்துக்கு கொண்டு போறீங்க? அது ஆண்டவன். உங்களோட ஒப்பனை மேக்கப் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப தத்ரூபமா அவ்வளோ அழகா சிவாஜி கணேசன் அவர்களை அப்படியே நீங்க பிரதிபலிக்கிற மாதிரியே பண்றீங்க. அது எப்படி? ஆர்வம், கலை ஆர்வம் எனக்கு உள்ள இருந்தது. அது அப்படியே வளர்ந்துருச்சு. அதே மாதிரி நானும் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க வரும்போது நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது அப்படியா இப்படியான்னு யோசனையோட வந்தீங்க. அது உண்மைதான். ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லைன்னும் போது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? இல்ல இல்ல, எனக்கே நம்பிக்கை கிடையாது. இப்போ ஒரு ஸ்டில்ல பார்க்கும்போது, நான் நடிச்சதை பார்க்கும்போது நானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே கேள்விக்குறியா இருக்கு இப்போ. ஆனா நான் ஆரம்பத்தில் நடிக்கும்போது அந்த ஃபேஸ் ஓரளவுக்கு இருந்தது. அந்த ஏஜ் உங்களுடைய இள வயசு கிட்டத்தட்ட வந்து 20-25 வயசு எல்லாம் அந்த ஃபேஸ் ஓரளவுக்கு இருந்தது. ஆனா இப்போ வயசு வந்து கிட்டத்தட்ட 76 தொட்டுட்டேன். ஓ, அவ்வளவு வயசாயிடுச்சா உங்களுக்கு? ஆமா. ஆனாலும் உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பாக்குறப்போ உங்களுக்கு வயசான மாதிரியே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா இயல்பா ஒரு இதுவும் இல்லாம நீங்க அழகா பண்றீங்க மேடைகள்ல நாங்க பாக்கிறோம். ஆமா. அதாவது 2022ல யூடியூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஏதோ போயிடுச்சு. 2 வருடம் சரியா. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் நான் வந்து ஒரு நடிகர் திலகமாக ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் எனக்கு பெருமை. ரசிகர்கள் இல்லாத நாடே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மை. அது காரணம் வந்து யூடியூப் தான் காரணம். ஒளிமயமான எதிர்காலம் சொல்லிட்டு யூடியூப்ல போட்டாங்க. உடனே எல்லா டிவிலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு எல்லாம் பேசும் பொருளா ஆயிட்டேன். நான் வாழ்க்கையோட ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு கொண்டு வந்து உண்மை அதுதான். அப்போ வந்து என்னுடைய நண்பர் குமார் என்பவர் ஆரம்பிச்சு விட்டாரு யூடியூப். அதுதான் இன்னைக்கு வந்து 2 வருஷம் ஓடிடுச்சு. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் பார்வையாளராக இருக்கிறாங்க. அது எனக்கு பெருமை. அந்த யூடியூப் வந்த பிறகு தமிழ்நாடு பூரா அழைப்பு நிறைய வந்துகிட்டு இருக்குது அந்த யூடியூப் பார்த்துட்டு. அதனால வந்து எனக்கு நல்ல புகழ். அதே மாதிரி மதுரையில வந்து என்ன ஆய்ச்சி பண்ணும்போது நடிகர் திலகத்திற்கு நடிகர் திலகமாவே போய் நான் மாலை போட்டேன். நடிகர் திலகமாவே போயிட்டு நடிகர் திலகமாவே அவர் எப்படி கார்ல போவாரு, எப்படி ஆக்ஷன் போவாங்க, எப்படி நடத்திட்டு போவாங்கன்றது அப்படியே ஆக்ஷன் பண்ணாங்க. அந்த ரசிகர்கள், மதுரையில இருந்த ரசிகர்கள், அந்த மதுரை ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து அடுத்த மாசம் அதே ரசிகர்கள் நாடார்கள் சமுதாயம் ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லிக்கிறாங்க. காமராஜர் பத்தியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திரம் வாங்கியதை பற்றியே பெருமையா பேசணும்னாங்க. அதையே அன்றைய தினம் செய்ய போறேன், செப்டம்பர் 7th. அது எனக்கு ரொம்ப பெருமை தாய். பெருமை பெருமை. ஆமா. எத்தனை மேடைகள்லாம் இது மேடைகள் கணக்கில்ல தாய். அது கணக்கில் எனக்கு எந்த கணக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து 69 வருடங்கள் நான் கலைத்துறையிலே நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த கலைத்துறைத்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சம்பாதித்தது பூரா ரசிகர்கள் தான். எந்த ரசிகர்கள்? நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா. உங்க ரசிகர்கள் யாராவது உங்க கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வாய்ப்பு கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க தாய், நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ஐயா உங்க கூட நடிக்கணும், ஐயா உங்களை மாதிரியா நடிச்சு காட்டணும், எனக்கு சொல்லி கொடுங்கன்னுவாங்க. ஐயா இது சொல்லி கொடுக்கறது கிடையாது, தானா வர்றது அப்படின்னுவேன். இந்த தொழிலை வந்து நானே தான் நடிக்கிறேன், யாரும் சொல்லி கொடுக்கல. கண்ணால் பார்த்தால் கையால் செய்வேன். இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். வரையில உங்க ரசிகர்கள் எல்லாம் வந்து உங்களை பலவிதமா பாராட்டி இருப்பாங்க, பல நினைவு பரிசுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது உங்க ரசிகர்களுக்கு கொடுத்த நினைவு பரிசு ஏதாவது ஒண்ணு ரொம்ப உங்களை மகிழ்விச்சது, உங்களுக்கு பிடிச்சது? காமராஜ், இதோ பெருந்தலைவர் காமராஜருடைய விருதுகள் கொடுத்தார்கள். அதுதான் எனக்கு பெருமை. நீங்க மக்களுடைய மனசுல நின்று இவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது வரைக்கும் நீங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க? யார் யார் உங்களை வந்து பாராட்டி இருக்காங்க? நிறைய பேர் வந்து பாராட்டுகிறார்கள். விருதுகள் நான் மேடையில் நடிக்கும் பொழுது விருதுகள் கொடுக்கின்றார்கள். அதிலேயே வந்து தேசிய விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஜாம்பவான் விருது, அன்னை தெரசா விருது, சின்ன சிவாஜி விருது, வாழும் சிவாஜி விருது, கனடா பல்கலைக்கழகம் வழங்கிய கௌரவ டாக்டர் பட்டம். ஓ, கௌரவ டாக்டர் பட்டமே உங்களுக்கு கனடா பல்கலைக்கழகத்துல இருந்து கௌரவிச்சிருக்காங்க. ஆமாம் தாயா. 66 ஆண்டு காலம் கலை பயணத்தை பாராட்டி தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுடைய தலைவருடைய சிபார்சின் பேரில் எனக்கு அது வழங்கப்பட்டது.
இந்த மாதிரி விருதுகள்லாம் வந்து வாங்கணும்னா அதுக்கு ஒரு உண்மையிலேயே உழைப்பும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு முயற்சியும் இருக்கணும். ஆமாமா. அந்த கடின உழைப்பும் முயற்சியினால இன்னைக்கு நீங்க இவ்வளவு விருதுகள் வாங்கி சாதனை அதே பண்ணி. நேரத்தில் நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு ஆயுள் உறுப்பினராகவும் இருக்கிறேன். அப்படிங்களா? தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன்லயும் ஒரு ஆயுள் உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்புவான்கள், பெரிய பெரிய விஐபிகள் என்னுடைய லைனில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து திருச்சி என் நடிப்பை பார்த்து விட்டு வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு வந்தார். திருச்சியிலிருந்து ஒரு வேன் எடுத்தார். 25 லேடிஸ்களை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு வந்தார்கள். என் வீட்டில் உட்காருவதற்கு 5-6 பேர் தான் உட்காரலாம். 25 பேருக்கு மேல வெறும் பெண்களாக அழைத்து கொண்டு இரவு 10 மணி சுமாருக்கு அழைத்து வந்து என்னை பார்த்து அனைவரும் பாராட்டி சென்றார்கள். நிறைய பேர் ஐயா நாங்க தமிழ்நாடு வந்தால் கண்டிப்பா உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பெருமையாவும் மகிழ்ச்சியான விஷயங்கள். ஆமா ஐயா, இவ்வளவு பாராட்டுகள் இவ்வளவு விருதுகள்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா திரைத்துறையில இருந்து நிறைய பேர் உங்களை பாராட்டி இருப்பாங்க. அதெல்லாம் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். ராம்குமார் ஐயா வந்து நடிகர் திலகத்துடைய மூத்த மகன் நடிகர் ராம்குமார் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில வந்து என்னை உட்கார்ந்து பார்த்தார். தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று கையை தட்டினார் என்று கேட்ட உடனே என்னுடைய உடம்பெல்லாம் செலுத்துறது. காரணம் என்ற அப்படிப்பட்ட ஒரு மகா நடிகனுடைய நடிப்பை நான் மேடையில் நடிக்கும் போது எழுந்து நின்று கை தட்டுகிறாள் என்றோ எனக்கு பெருமையா கிடைச்சது. ஐயா, ராம்குமார் ஐயாவே வந்து உங்களை பாராட்டினாருன்னு சொன்னீங்க. ஒரு நிகழ்ச்சியின் போது எதிர்த்து நின்று கை தட்டி பாராட்டினாருன்னு சொன்னீங்க. அது மாதிரி பல மேடைகள்ல பல திரையுலக சார்ந்த பெரியவங்க எல்லாம் உங்களை பார்த்து பாராட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாமா. ஒரு முறை நான் வந்து நடிகர் திலகம் உருவத்துல வந்து அவர் வீட்டுக்கு போனேன். நினைவு நாள் வந்து பிறந்த நாள் சொல்லிட்டு ஒரு 4 முறை போயிருக்கிறேன் அன்னை இல்லம். அப்போ வந்து மனோரமா ஆச்சி அம்மா வந்தாங்க. என்னை பார்த்துட்டு ஒரு ஸ்டன்னை அப்படி நின்றுட்டு உடனே வந்து உள்ள போயிட்டு அப்போ வந்து கமலா அம்மா இருக்காங்க. அம்மையாரை பார்த்துட்டு வெளியே வந்தபோது என்கிட்ட ரொம்ப நேரம் நின்று பேசினாங்க. அப்படியே இருக்குது உருவத்தை பார்த்தோன்னே அப்படியே இருக்குன்னாங்க. அது எனக்கு பெருமை. நடிகர் சங்கம் வந்தீங்கன்னா பாருங்க அப்படின்னாங்க. அது ஒரு பெருமை. அதே மாதிரி ஒரு நடிகர் சங்கத்துல நடிகர்கள் எம்ஆர் ராதாவா ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் பண்ணுவேன். அப்போ நடிகர் சங்கத்துல பண்ண ஒரு சாங் பண்ண அப்ப ராதாராய் வந்து பொதுச் செயலாளராக இருந்தார். அந்த நடிகர்கள் எம்ஆர் ராதா சாங் ரத்தக நெற்பாட்டை பண்ணும்போது என்னை பார்த்துட்டு ரொம்ப கை தட்டி என்னை கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு அந்த ஸ்டில்லெல்லாம் அங்கே வச்சிருக்கிறேன். என்னை தோல் மேல கை போட்டு வாழ்த்தினாரு. அது ஒரு எனக்கு பெருமை. அதே மாதிரி வந்து நான் வந்து அறிவாலயமே போனேன். கலைஞர் அறிவாலயம், கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நான் அறிவாலயமே போனேன். அதே உருவத்துல போனேன். அந்த டைம்ல வந்து சரோஜாதேவி அம்மாவும் கேஆர் விஜயா அம்மாவும் வந்திருந்தாங்க. வந்து ஆனா அப்பெல்லாம் என்ன உள்ள போகும்போது அவங்க அப்ப கவனிக்கல. அவங்கெல்லாம் அப்புறம் தான் வந்தாங்க. என்ன முதல்ல போகும்போது ரசிகர்கள்லாம் கை தட்டி வரவேற்று என்னை உள்ள கூப்பிட்டு போய் விஐபி லைன்ல உட்கார வச்சாங்க. அப்போ பிரபு சார் வந்து நேரா எல்லாரையும் யூனிட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் எழுந்து அவர்கிட்ட கையை கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அந்த உருவத்துல உட்காந்துருக்கிறேன். நான் எந்திரிக்கல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்ச உடனே அறிவாலயம் நுழைஞ்ச உள்ள உட்காந்த உடனே ஒய்ஜி மகேந்திரன் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துட்டு அவர் பிஏ அனுப்பிச்சு அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு வாங்கினாங்க, ஃபோன் நம்பர். உடனே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். முடிஞ்சது, நிகழ்ச்சி முடிஞ்சது. கலைஞர் வந்து முதலமைச்சர் அப்போ உட்காந்தவர் வந்து ஒரே சைடு உட்காந்துட்டார். அதாவது இந்த சைடு அந்த சைடு எல்லாம் பார்க்கல. நான் ஒன் சைடு ஒரு லைன்ல உட்காந்துனேன். வெளியில கேஆர் விஜயா அம்மாவும் சரோஜதேவி அம்மாவும் வெளியே நின்று இருந்தாங்க. அப்படியே நான் வந்து வந்தேன். அவங்கள வந்து நிக்கல நான். ஏன்னா நான் அந்த உருவத்தில் நிற்கும் போது அவங்க கிட்ட போய் கையெழுத்து கும்பிட்டு நிக்கிறதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல சர்ற நான் மாட்டம் போயிட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டேன். அப்புறம் மறுநாள் வந்து ஒய்ஜி மகேந்திரன் எனக்கு ஃபோன் போட்டு உடனே ஐயா நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. காமராஜர் இடத்துல மறாவது நாள் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு அவர் வந்து அங்க நிகழ்ச்சி வைப்பாரு. ஒவ்வொரு ஆண்டும் வைப்பாரு. சிவாஜி கணேசன் ஐயாவோட பிறந்த நாள் அன்னைக்கு கச்சேரி வைப்பாங்க. அந்த கச்சேரியில வந்து என்ன வர சொல்லியிருந்தாரு. நான் ஆக்ட் பண்ணல. அந்த உருவத்திலேயே எப்படி வந்தீங்களா அறிவாலயம் அதே மாதிரி வாங்கினாங்க. போனோம். அதே மாதிரி அந்த உருவத்துல போனேன். கிளாப்ஸ், ஒரே கிளாப்ஸ். அப்போ கேஆர் விஜயா இருந்தாங்க, வைஜந்தி மாலா இருந்தாங்க, சரோஜதேவி இருந்தாங்க, நடிகர்கள்லாம் அப்ப நிறைய பேர் இருந்தாங்க. வேற ஒண்ணுமே செய்யல. அவரு ஒய்ஜி என்ன சொன்னாருன்னா,
நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், வாங்க நில்லுங்க, நாங்க சால்வ போடுவோம், அதோட வந்துருங்கன்னாரு. அதே மாதிரி போனோம், சால்வ போட்டாரு, கை தட்டினாங்க, கையெழுத்து கும்பிட்டு அப்படியே உள்ள வந்துட்டேன். அந்த ஒரு இடம் அது கிடைச்சது. ஐயா அவர்களுக்கு கிடைச்ச அதே மரியாதை இன்னொரு ஆள் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அது உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கும். வேற யாருக்கும் இப்படி ஒரு ஒரு புகழும் பாராட்டும் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. அத்தனையுமே என்னுடைய ரசிகர்களை போய் சேருது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. இன்னும் நான் வேண்டாம், நம்மளால நிறுத்திக்கலாம், நமக்கு ஏஜ் ஆகுதுன்னு சொன்னா ரசிகர்கள் விட மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, ஐயா நீங்க ஒரு சீனாவது அந்த உருவத்துல வந்துட்டு வாங்கன்றாங்க. சரி ரைட்டு, நானும் சொல்றேன், கடைசி வரைக்கும் நானும் நடிச்சே கடைசி வரைக்கும் ஐயா எப்படி கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே போனாரோ அதே மாதிரி நானும் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. ரசிகர்கள் காட்டுகின்ற ஆர்வம் தான், அந்த ஆர்வம் தான் எனக்கு இந்த அளவுக்கு கொடுக்குது இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு உருவத்தை மாத்திக்கினே போவேன். அந்த வேகம் சுறுசுறுப்பெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்கள் உள்ள என் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்துக்கும் போதே தெரியுது ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, முடிஞ்ச பிறகு அவங்களே என்னை கூப்பிட்டு, சார் நல்லா பண்ணீங்க, நல்லா இருந்தது, நல்லா இருந்தா சிவாஜி மாதிரி இருந்ததுன்னு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது இளைஞர்கள் சொல்றது பெரிய பெருமை. ஐயா செவாலிய சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. அவர் பண்ணாத கதாபாத்திரம்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களோட கதாபாத்திரம் மட்டும்தான். அது மாதிரி அவரு பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்க. அதுல ஏதாவது பண்ணலன்னு சொல்லிட்டு விட்டு போயிருந்தா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். 90% அவர் நடிச்சது பூரா நடிச்சிட்டு இருந்தாய். எனக்கு கேட்டா வருஷங்கள் நிறைய எல்லா பாடலும் நடிச்சிட்டேன். ஆனா அதை கொஞ்சம் ஒரு 10% ஏன் நடிக்கல அப்படின்னா, அப்போ அந்த உடைகள், அந்த விக்கு இதெல்லாம் என்கிட்ட இப்போ கிடைக்கல இல்ல, அதனால என்னால் நடிக்க முடியல. இருந்திருந்தா அதையும் நடிச்சு முடிச்சிட்டு இருப்பேன், 100 ஆகிட்டு இருப்பேன். அது பண்ண முடியல. அதே மாதிரி அவருடைய ஒரே ஒரு குறை கடைசி வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களால் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது ஒண்ணு மட்டும் நடிக்காம போனது அவருக்கு ஒரு பெரிய குறை. அது ஒண்ணுதான். ஆமாங்க, நீங்க திரைப்படத்திலயும் நடிக்கிறதா கேள்விப்பட்டோம், அதுவும் அவரோட உருவத்திலே. ஆமாமா தாயி. அது எப்போ படம் வருது, என்ன பேரு என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்டோபர் 1 சிவாஜி பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க. டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொன்னது. மேக்சிமம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, எடிட்டிங் வேலையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 சீன் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் எடுத்து மேக்சிமம் முடிச்சிடுவாங்க. அந்த படத்துல நான் ஒரு கேரக்டர் எஸ்பி சௌத்ரின்னு சொல்லிட்டு தங்க பதக்கத்துல ஐயா நடிச்சாரு. அதே கேரக்டர்ல எஸ்பி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எனக்கு கொடுத்து பண்றாங்க. நடிச்சிருக்கிறேன். எனக்கு ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கணும். ரசிகர்கள் ரொம்ப பேர் கேட்டாங்க நீங்க படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்கு இந்த படம் நடிச்சிட்டேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுமோ என்றது எனக்கு தெரியாது. எல்லாம் ஆண்டவன்கிட்ட தான் இருக்கு. ஐயாவுக்கு ரசிகர்கள் அதிகம், உங்களுடைய ரசிகர்களும் கண்டிப்பா இந்த படத்தை வெற்றி படமா ஆக்குவாங்க. ஆமாம் தாயே. சென்னையில இருந்து பக்கத்துல கும்மிடி பூண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல தான் எடுத்தாங்க அந்த படம். என்னுடைய ரோல் 4 நாள் ஷூட்டிங்கு, 4 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 சீன் ஏதோ எடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. அது எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடும். நிறைய பேர் கேட்கறாங்க, ஐயா இந்த படம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்கறாங்க. அந்த படத்தின் பெயர் உன்னை விட அழகு தாயே. உன்னை சொல்லம்மா, அந்த படத்தின் பேரு. படத்தின் பேரே ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்காகவும் ஐயாவுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா நாங்க எல்லாரும் பார்க்க ஆர்வமா இருக்கோம். ஐயா நம்மளை விட்டு மறைஞ்சாலும் உங்க உருவத்துல திரையில வர போறாரு. ஏதோ என் ரசிகர்களுடைய நல்லாசையோடு நடிச்சிருக்கிறேன். வீட்டுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒத்துழைப்பு என்னுடைய துணைவியார் ஒத்துழைப்பு இல்லாம என்னால பண்ண முடியாது எதுவுமே. என்னுடைய மனைவி எனக்கு உறுதுணையா இருந்து எல்லா உதவியும் செஞ்சு என்னுடைய தொழிலுக்கு முதல் காரணமா இருக்கிறவங்க, அவங்கள மறக்க முடியாது. இப்போ உங்க ரசிகர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்த தியாக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தமிழ் திரையுலகத்தில் இருக்கின்ற அத்தனை கலைஞர்களும் நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்எஸ் ஸ்டுடியோ தொகுப்பாளர் அன்புக்குரிய அபிராமி மிக அருமையாக என்னிடத்திலே பேட்டி எடுத்தார்கள். பேட்டியை கேமரா வைத்து எடுத்ததற்கு எனது அருமை பாசத்துக்குரிய வேலு அவர்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உயிரினும் மேலான புதுவை சினிமாக்காரர் என்று சொல்லக்கூடிய ரமேஷ் என்கின்ற செல்வராஜ் அவர்கள் என்னுடன் 25-30 ஆண்டு காலமாக பயணித்துக் கொண்டிருந்தார்.
கலைத்துறையிலே. இப்பொழுது அதையெல்லாம் தற்சமயம் விட்டு கலை இயக்குனராக சென்னையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதுவையிலே பல கலைஞர்களுக்கு, தொழில் உள்ள நலிந்த கலைஞர்களுக்கும் பல உதவிகள் தன்னால் முடிந்த அளவுக்கு தொழிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். குறும்படத்தையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த சுதந்திர நாளில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயஹிந்த். RS ஸ்டுடியோ டைரி நேயர்களுக்கு இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.